ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளி வேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வள்ளியை தான் காமிக்கிறாங்க. அங்கே கோர்ட்ஸில் ஜட்ஜியை கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருமா, நீ இப்படியே அமைதியாக நின்னா என்ன அர்த்தம்? என்ன எங்களை அவமானப்படுத்துறியா? ஒழுங்கு மரியாதையா உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லு அப்படின்னு போது உடனே வள்ளி நம்ம வேலுவை காதலிச்ச விஷயம், அதே மாதிரி வேலு அவங்கள கோவிலை சுற்றிட்டு வந்தது தூக்கி, அதே மாதிரி நம்ம ரத்தினவேலுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்காங்க நம்ம வேலு, அது ஒவ்வொன்றையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க வள்ளி. வேலன் என் அப்பாவுக்காக நல்ல ஒரு விசுவாசியா இருந்திருக்கான், அந்த ஒரு நன்றி கடனுக்காச்சும் நான் வேலுவை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு. இங்க பாருங்கய்யா, வேலு நான் சொல்லிதான் என் கழுத்துல தாலி கட்டினா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரஞ்சித் சம அடிச்சு ஆகி இப்படி போய் சொல்லிட்டு இருக்க, இங்க பாருங்கய்யா, அவன் மேல இருக்கிற அனுதாபத்துல இவ போய் சொல்லிட்டு இருக்கா, அவன் ஒன்னும் சொல்லி இவ கட்ட இல்லை, அதே மாதிரி இவன் தான் வேணும்னு திட்டம் போட்டு கட்டினா அப்படின்னு போதும் முதல்ல அவனை வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு நீதிபதி சொன்னதும் அங்கிருந்து 4 பேர் ரஞ்சித்தை பிடிச்சிட்டு வெளியில கொண்டு போகாம 4 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வள்ளிக்கிட்டே, ஏமா நீ சொல்லுமா அப்படின்னு போதும், ஐயா நானும் வேலுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கூறா காதலிச்சோம், எங்க காதல வீட்டுல சொன்னப்போ யாருமே ஏத்துக்கல, அதே மாதிரி ஒரே மேடையில தான் எங்க 2 ஜோடிக கல்யாணமும் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த சந்தர்ப்பத்துல தான் வள்ளி பக்கத்துல வேலு பக்கத்துல நான் இருந்தேன். அப்போ நான் தான் வேலுவை என் களத்துல தாலி கட்ட சொன்னேன், என் காதல என்னால விட்டு கொடுக்க முடியல அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா, அப்படின்னா சரி, இங்க பாருங்கய்யா, அப்படின்னா உனக்கு இவ கூட சேர்ந்து வாழ விருப்பமாமா? ஆமாங்கய்யா, நாங்க 2 பேரும் காதலிச்சோம், அதனால நான் வேலு கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நீதிபதி, அதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆசைப்படுறாங்கல்ல, அதனால நான் இந்த கேஸை முடிக்கிறேன், நீங்க 2 பேரும் போகலாம் அப்படின்னு எல்லாரையும் போக சொல்லிடுறாங்க. வள்ளி வேலும் வெளியில வந்ததும் உடனே வேலு சட்டையை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரஞ்சித். அப்படின்னு பார்த்து எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு போதுடே போடா அப்படின்னு சொல்லி வேலு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி தடுத்து நிறுத்துறாங்க. எல்லாம் உன்னாலதான், உன்னை சும்மா விடக்கூடா அப்படின்னு வள்ளி அடிக்கலான்னு போகும்போதோ அங்க 4 பேர் இருந்ததால ரஞ்சித்தால வள்ளி மேல கை வைக்க முடியல. அவங்க செம காண்டாயிட்டு வீட்டு பக்கம் வருவல, அப்ப இருக்கு உனக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்கிருந்து நம்ம ரஞ்சித் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகியும் வேலுவையும் தான் காமிக்கிறாங்க. அப்போ வேலு ரொம்ப நன்றிங்க, என் கூட சேர்ந்து வாழணும்னு என்ன உங்க புருஷனா ஏத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு போதும் வேலா, எதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை பண்ண, இந்த கல்யாணத்தால நான் எவ்வளவு பெரிய கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா, நம்ம 2 பேரும் காதலிச்சது உண்மைதான், ஆனா எனக்கு இனி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டதுல இன்னைக்கு உன்னாலதான் என் அப்பா உடம்புக்கு முடியாம அங்க போராடிட்டு இருக்காரு, ஆனா நீ என்னன்னா நமக்கு வச்சு கழுத்தை அறுத்துட்டுல, இங்க பாரு, எந்த காரணத்தை கொண்டும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், அதே மாதிரி உன்னை நான் ஏற்று வாழவும் மாட்டேன் அப்படின்னு வள்ளி சொன்னதும் உடனே ஜானகி, இங்க பாருமா, இருந்தாலும் இப்போ வேலு உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன், ஏமா இப்படி எல்லாம் பேசுற, போதுமா, நீதான் எல்லா விஷயத்துக்குமே காரணம், உன்னாலதான் இன்னைக்கு என் அப்பாவும் அங்க இருக்காரு, உன்னையும் அப்பாவையும் நான் சேர்த்து வைக்கணும்னு தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன், கடைசியில 2 பேரும் திட்டம் போட்டு பண்ணிட்டீங்களே போமா, ஆனா ஒண்ணு மட்டுமா, எனக்கு துரோகம் பண்ண இந்த வேலுவை எந்த காரணத்தை கொண்டு நான் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டோ அங்கிருந்து நம்ம வள்ளி கிளம்பினதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி என்னப்பா இவ இப்படி பேசிட்டு போறா, கடைசி வரைக்கும் நீ எதுக்கவே மாட்டா போல இருக்கே, அட விடுங்கம்மா, அவங்க ஏதோ அவங்க அப்பா மேல இருக்கிற பாசத்துல கோபத்துல பேசிட்டு போறாங்க, கண்டிப்பா நான் மேடம் மனசை மாத்தி வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம வேலு சிரிச்சுட்டே சொல்றாங்க. இந்த பக்கம் ரேணுகா நம்ம வள்ளி சாட்சி சொன்னாங்க இல்லையா, அதை டிவியில பார்த்துட்டு செம காண்டாயி வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளா போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரேணுகாவோட அம்மா என்னடி பண்ணிட்டு இருக்கு, என்ன ஆச்சு, பைத்தியம் கிட்டையும் பிடிச்சிருச்சா, ஆமா நான் சும்மா விட மாட்டேன், என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் அந்த வள்ளியும் வேலுவும், அவங்க 2 பேரையும் நான் சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு போதும், இங்க பாருமா, நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கையை வாழு அப்படின்னு போதும் அவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறாங்க. வள்ளி ஏண்டி இப்படி பண்ற, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு போதும், பயமா இருக்குல்ல, நான் எவ்வளவு
கனவெல்லாம் கட்டி வச்சிருந்தான். ஆனா அந்த வள்ளியும் வேலுவும் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. என் வாழ்க்கையை கெடுத்தா அவங்க 2 பேரையும் நான் நிம்மதியா வாழ விடவும் மாட்டேன், அவங்கள ஒண்ணு சேரவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சபதம் போடுறாங்க நம்ம ரேணுகா. இந்த பக்கம் வள்ளி வீட்டுக்கு வந்ததும் நில்லு, எங்க வந்த, இங்க பாசம் வைக்கிற மாதிரி நடிச்சுட்டு அங்க போய் அந்த வேலுவுக்கு ஆதரவா சாட்சி சொல்லிட்டு வந்திருக்க, இனிமேல் இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு வள்ளி பேக்க வந்து தூக்கி எறிகிறாங்க நம்ம வேதவள்ளி. உடனே அந்த இடத்துல அத்தை நான் சொல்றது கேளுங்க, நீ சொன்ன காரணம் எல்லாம் போதும், இன்னைக்கு ஒரு காரணத்தை சொல்லுவேன், நாளைக்கு ஒரு காரணத்தை சொல்லுவேன், எக்காரணத்தை கொண்டும் உனக்கு இந்த வீட்டுல இடையில கிளம்பு அப்படின்னு போதும் அத்தை. எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பா நான் வேலு கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன், அவனை ஏத்துக்கவும் மாட்டேன், நான் ஏன் அப்படி சொன்னேன்னு காரணத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு போதும். இங்க பாரு, நீ இன்னைக்கு சொல்லுவ, நாளைக்கு அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துவ, உன்னை நம்ப சொல்றியா, அதனால உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல அப்படின்னு போதும், நான் என் அப்பாவை பார்க்கணும், என்ன விடுங்க அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, நான் இருக்கும் வரைக்கும் என் தம்பியை உன்னை பார்க்க விடவே மாட்டேன், அதே மாதிரி நீ இந்த வீட்டுக்குள்ள வரவும் கூடாது, இப்படியே வெளியிலேயே கிடந்துக்கோ அப்படின்னு சொல்லி வள்ளியை துரத்திட்டு நேரா நம்ம ரஞ்சித்தும் வேதநாயகியும் கதப்பு வந்து சாத்திடுறாங்க. இதோட இந்த எபிசோட்